கேக்குதா? ஸோ ஓகே. ஸோ ரிஜெக்ட்ஸ்ல நான் அடிச்ச டேட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் இமெயிலுக்கு இமெயில் சேவ் ஆகல, நம்பருக்கு நம்பர் சேவ் ஆகல. ஏன்னா நம்ம தப்பு தப்பா அடிச்சிருக்கோம். அப்போ யூசர் அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணும்போது தெரியாம அந்த இப்போ நான் தான் அந்த அட்மின். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்றேன். ஐ மீன் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்றேன். நான் வந்து ஏதோ தூக்க கலக்கத்துல இமெயில் இருக்க இடத்துல ஃபோன் நம்பரையும் ஃபோன் நம்பர் இருக்க இடத்துல வேற ஏதோ டெக்ஸ்டையும் இப்படின்னு அடிச்சிட்டேன்னா நான் கிரியேட் கொடுத்தா எனக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் கொடுத்தா கிரியேட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து எம்டிஆ இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு செக் வேலிடேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இமெயிலுக்கு நம்ம ஒரு வேலிடேஷன் பண்ணணும். அதே மாதிரி சிமிலர் வைஸ் மொபைலுக்கு நம்ம வேலிடேஷன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ரிஜெக்ட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் அப்படின்னு சொல்லவே இல்லை, ஒரு சின்ன கான்செப்ட் தான். வேலிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா ரிஜெக்ட்ஸ்ங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. என்னன்னா JavaScript. ஸோ இதுல பேசிக்கா ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். என்னன்னா மாடிஃபை மாடிஃபையர் அதான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னா மாடிஃபையர், அதுக்கடுத்து பிராக்கெட்ஸ், அதுக்கடுத்து குவான்டிஃபையர்ஸ், மெட்டா கேரக்டர்ஸ் அதுக்கடுத்து தான் குவான்டிஃபையர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாத்தையும் படிச்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப குழப்பம், ஐ மீன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ரிஜெக்ட்ஸ் கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன். ஸோ ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, வேலிடேட் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு மெத்தட். மெத்தட்னா ஒரு கீவேர்டு. ஸோ ஓகே. ஸோ இப்போ ஒரு கீவேர்டு அப்படி சொன்னதுன்னா என்னன்னா அந்த கீவேர்டை வச்சு இந்த கீவேர்டு கூட நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட கூட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி இந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இதான் ரிஜெக்ட்ஸ் கான்செப்ட். ஓகே. ரிஜெக்ட்ஸ் அப்போ ரிஜெக்ட்ஸ் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் என்ன வேலிடேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்ட் வேலிடேஷனுக்கு, அதே மாதிரி பாஸ்வேர்ட் வேலிடேஷன், அதுக்கடுத்து இமெயில் வேலிடேஷன், அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் வேலிடேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு என்னன்னா இது எல்லாமே இந்த மாதிரி வேலிடேஷன் நம்மளால பண்ண முடியாது. எதுக்காண்டி பண்ண முடியாதுன்னா இப்ப பாருங்க, இமெயில் வந்து எப்படிதான் இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு இமெயில் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஒரு இமெயில் ஃபார்மேட்ல இருக்குன்னா, ஸோ இப்போ உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட்டா ஒரு இமெயில் இருக்குன்னா, ஸோ அதுக்கு ஒரு நேம் இருக்கும். நீங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நேம்ல. அதுக்கடுத்து அட்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அது ஜிமெயில் இருக்கும், அடுத்து டாட் இருக்கும், காம் இருக்கும். ஸோ நீங்க இது எப்படி வேலிடேஷன் பண்ண முடியும்? இஃப் கண்டிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த வேல்யூஸ் இருக்கணும், ஏர்பட்டா இருக்கணும், ஸோ ரெண்டாவது அட்டா இருக்கணும் அப்படி சொல்லி நீங்க போனீங்கன்னா எனக்கு இஃப் கண்டிஷன் மட்டுமே பெருசா போகும். எப்படின்னா நான் சொல்றேன். சரி நான் இப்போ இதில் ஒரு வேலிடேஷன் பண்ண போறேன். என்னன்னா இப்போ இஃப் இமெயில் வந்து இமெயிலோட இமெயில் இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து அதை அட்டு இருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ இமெயில்ல ஃபர்ஸ்ட் இமெயில் வருது. ஸோ லாக் போட்டுடுவேன். ஸோ லாக் யூஸ் பண்ணி, ஸோ லாக் வேண்டாம். இப்போ இந்த இடத்துல நான் ஜாவாஸ்கிரிப்ட் 1 கம்பைலர் எடுத்துக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் 1 கம்பைலர்ல எடுத்துக்கிட்டு ஸோ நான் அதில் ஒரு இமெயிலை செக் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் இமெயில் சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அந்த வேரியபிளை நான் ஒரு இமெயில் எடுத்துருக்கேன். @gmail.com அப்படி சொல்லி நான் ஒரு இமெயில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இந்த கண்டிஷன்ல இந்த இமெயில் இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். ஐ மீன் நான் இதான் அந்த வேல்யூ, இந்த வேல்யூ கரெக்டான இமெயிலான்னு செக் பண்ணணும். செக் பண்ணா என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட தாட்ல இது வந்து பிரிப்பேன். ஸோ சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா ஸ்பிளிட் பண்ணுவேன். ஸோ கன்சோல் டாட் லாக் அப்படி சொல்லி இமெயில் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், டிலீட் பண்றது. அப்படி இருக்கும். ஸோ அது நேரம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்க, சிமியோன் ஜிமெயில் இதுல அட்டே இல்லை. இப்போ இதுல அட்டே இல்லைன்னா என்ன ஆகும், எனக்கு ஒரே லென்த்தா வரும். அப்ப என்ன பண்ணுவேன், இதை ஸ்பிளிட் பண்ணுவேன். இதை ஸ்பிளிட் பண்ணி அதை ஒரு வேரியபிள வாங்கி வச்சுக்கிடுவேன். பாருங்க, இதை ஸ்பிளிட் பண்ணி இஸ் ஸ்பிளிட் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டா, ஸ்பிளிட் அப்படி போட்டு இதை ஸ்பிளிட் பண்ணி வாங்கிக்கிடுவேன். அப்போ இது அட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு இண்டெக்ஸா வரும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டு இருந்துச்சுன்னா இப்போ நான் கன்சிடர் போடுறேன். ஸோ இது இந்த இடத்துல அட்டு இருந்துச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லி ரெண்டு லென்த் வரும்.
இல்லாட்டி லென்த் ஒன்னு வரும். அப்ப லென்த் ஒன்னா இருந்துச்சுன்னா அப்போ இமெயில் இன்வாலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிடுவேன். லென்த் இல்லைன்னா அதுக்கடுத்து லென்த் ரெண்டு தான் இருக்கு. அப்போ இது ஓகே கரெக்ட். அப்போ டன். அப்போ இது ஓகே பர்ஃபெக்ட். ரெண்டாவது gmail.com அதை ரெண்டையும் பிரிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஸ்பிளிட்ல அதுல இண்டெக்ஸ் ரெண்டாவது இண்டெக்ஸ் எடுக்கலாம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் gmail.com இருக்கு. ஸோ இதுல ஸ்பிளிட் போடுவேன். இதுல ஸ்பிளிட் போட்டு என்ன செக் பண்ணுவேன், டாட் இருக்கான்னு பார்ப்பேன். டாட் இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி டாட் இருக்கான்னு பார்க்கும்போது அது ரெண்டு விதமா பிரியும். ஸோ அப்படி பிரிஞ்சுட்டுனா அப்போ அதுக்கடுத்து அதுக்குள்ள செக் பண்ணுவேன். அதுக்குள்ள செக் பண்ணுவேன் லெஃப்ட்ல இருக்குது ஜிமெயில், ரைட்ல இருக்குது என்ன வேர்டு இருக்கு, லெஃப்ட்ல இருக்குது என்ன வேர்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி நான் தனித்தனியா ஸ்பிளிட் போட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்து நான் அதை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பாருங்க இமெயில் அட்ரஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ல. பட் இப்படி பண்றதுக்கு நம்ம வந்து சிம்பிளா ஒரு சின்ன ஒரே ஒரு கீவேர்டு வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அந்த கீவேர்டு தான் இந்த ரிஜெக்ட்ஸ். இது பேர் ரெகுலர் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து சிண்டெக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ பாருங்க சிண்டெக்ஸ் அடுத்து மாடிஃபை, இது வந்து சிண்டெக்ஸ். ஸோ அதுல பேட்டர்ன் வரும். இந்த இடத்துல தான் அந்த கீவேர்டு பேட்டர்ன், இது வந்து மாடிஃபையர்ஸ். ஸோ இது வந்து பேட்டர்ன், இது மாடிஃபையர்ஸ். பாருங்க ஒண்ணுமே இல்லை, பேட்டர்ன்ஸ் மாடிஃபையர்னா ஒண்ணுமே இல்லை. மாடிஃபையர் ஜிஎம் மட்டும் நினைச்சிடுங்க. ஸோ அந்த எம்லாம் தேவையில்லை, அந்த ஜிஎம் மட்டும் நினைச்சிடுங்க. ஸோ ஜீனா என்ன குளோபலா செக் பண்றதுக்கு தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல பேட்டர்ன், இது மாடிஃபையர். அப்ப இதோட சிண்டெக்ஸே இதான், இதோட சிண்டெக்ஸ் இதான். ஸோ இதோட சிண்டெக்ஸ் இதான். இப்படி நான் கொடுத்து நான் அந்த இடத்துல ஸ்லாஷ் அதுக்கடுத்து சம்திங் ஏதோ எழுதி அதுக்கடுத்து ஸ்லாஷ் அதுக்கடுத்து ஜி போட்டேன்னா, ஜி கூட போடல, நான் இப்படி போட்டேனாலே அது ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல வந்துடும். ஓகே, ஆனா உள்ள கொடுக்கறது கரெக்டா கொடுக்கணும். ஓகே, சோ இந்த ரிஜெக்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்னா, சோ ரிஜெக்ட்ஸ்ல மாடிஃபையர் எப்பொழுதும் விட்டுருங்க. இந்த பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். சோ பிராக்கெட்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ரேஞ்ச்னா அதான் பேட்டர்ன். ஓகே, இதான் அந்த பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் தான் என்னன்னா அது எப்படி இருக்கணும், ஸோ நான் கொடுக்குற வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது கண்டிஷன் எல்லாமே இந்த பிராக்கெட்ஸ்லாம் கொடுப்போம். இது ஒரு கண்டிஷன் கொடுக்குறது. ஸோ என்னன்னா நான் அந்த பிராக்கெட்ல இப்படி கொடுத்தேன்னா, ஸோ இந்த பிராக்கெட்ல நான் இப்படி கொடுத்தேன்னா, இப்போ இப்படி கொடுத்து நான் அந்த இமெயில் கூட நான் செக் பண்றேன், ஏதோ ஒரு வேல்யூ கூட நான் செக் பண்றேன்னா ஏபிசின்னு கொடுத்தேன்னா அப்போ ஏபிசி உள்ள இருக்கணும். ஏபிசி உள்ள இல்ல, ஐ மீன் ஏபிசி இந்த மூணுமே உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். அப்படி மூணுமே இப்ப பாருங்க இந்த இடத்துல டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ரிஜெக்ட்ஸ் கூட யூஸ் ஆயிருக்கும். நான் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ல சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ பாருங்க கன்சோல் லாக்ல console.logல இப்போ இதான் ரிஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதான் ரிஜெக்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட்ஸ் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரிஜெக்ட்ஸ் டாட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்ல நான் ஒரு வேரியபிள் அடிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள SIM அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். எதுக்கு ஃபால்ஸ்னா இங்க கொடுக்குற நேம்ஸ் எனக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல ஏன்னு அடிக்கிறேன். ஸோ ஏன்னு அடிச்ச பிறகு எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ ஓகே, என்னன்னா இங்க கொடுக்குற நேம் வேர்டு வந்து இதுல இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா இங்க கொடுக்குற வேர்டு வந்து இதுல கண்டிப்பா இருந்தே ஆகணும், ஏதாட்டும் ஒரு வேர்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் அது ட்ரூவா மாறும். ஓகே, புரியுதா? அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து அப்ப நான் ஒரு நேம் அடிக்கிறேன். ஸோ அப்ப நான் ஒரு நேம் அடிச்சேன்னா இந்த இடத்துல நான் இப்போ ஒரு சிமியோன் அப்படிங்கிற நேம் அடிக்கிறேன். ஏபிசி இதுல இருக்கா, இல்ல, அப்போ ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ லாஸ்ட் ஏதாட்டும் ஒரு வேர்டை ஓகே வெயிட் பண்ணுங்க, அடுத்து ஓபன் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ ஃபால்ஸ் இப்போ இதுல நான் ஏதாவது பி அங்க இருக்கிற ஏதாவது ஒரு வேர்டு வேலையில இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் வந்து என்ன கரெக்டாக கொடுப்பேன். ஏன்னா இப்போ உங்க நேம் இருக்கு, ஸோ அவங்க அமுதவள்ளின்னு அப்படின்னு ஒரு நேம் இருக்குன்னா உங்க நேம்ல இருக்கிற ஏபிசிடி ஏபிசெட்ல இருக்கிற எல்லா வேலையுமே வரும்.
அப்பதான் எல்லா வேலையுமே வரணும். அப்படி நான் எல்லா வேலையில அந்த ஏ டு இசட்ல இருக்கிற ஊடைக்குள்ள இருக்கிற ஏதாட்டும் ஒரு நேம் வந்துடும் உங்க கேரக்டருக்குள்ள. சோ அப்படி இருக்கும்போது எதுனாலும் உள்ள வரலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல ஏ டு ABCDEFG அப்படி சொல்லி போட்டுட்டே இருக்க முடியாது. சோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. என்னன்னா ஏ டு இசட் அப்படின்னு. சோ ஏ டு இசட்குள்ள போடனா அப்ப நான் அந்த இடத்துல ஏ டு இசட்டுக்குள்ள எந்த வேல்யூ இருந்தாலும் எனக்கு ட்ரூ வந்துடும். இங்க கொடுக்குற வேல்யூ. சோ இது ட்ரூ. சோ ஆனா அந்த இடத்துல நான் பர்டிகுலரா அந்த இடத்துல நான் கேபிட்டல் லெட்டர்ல நான் போட்டிருக்கேன். ஸோ கேபிட்டல் லெட்டர் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா இது வந்து ஸ்மால் லெட்டர். அப்போ கேபிட்டல் லெட்டருக்கு எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ ஹைஃபன் செட் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அது ட்ரூ வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் ஒரு கண்டிஷன். இதுதான் ஷார்ட் ஃபார்மா உள்ள கண்டிஷன்ஸ். அப்போ ஏ டு இசட் அப்போ நம்மளோட கேரக்டர் வருது. அப்போ இப்போதான் இதான் உங்க வேல்யூ. இதான் நான் உங்களோட இந்த இடத்துல பாருங்க. சோ இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் வாங்கிட்டேன். சோ உங்களோட நேம் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல ஒரு நேம் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நார்மலா சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. சோ இந்த நேம் வந்து எனக்கு வந்து கரெக்ட் ஐ மீன் இங்க இருக்கிற இதுல இருக்குதா உங்களோட கண்டிஷன்ல இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு சோ இந்த ரிஜெக்ட் ஸ்டார்ட் டெஸ்ட் இந்த வேரியபிள உள்ள கொடுத்துருணும். சோ பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள உள்ள கொடுத்துருணும். சரி இவ்வளவு உள்ள கொடுத்துட்டேன் ட்ரூ தான் வரும். ஏன்னா அந்த ஏ டு இசட்ல தான் சுபாஷ் எல்லாமே வருது. ஓகே. சோ இந்த இடத்துல நான் அந்த இடத்துல நம்பர் கொடுத்துருவேன். சோ நம்பர் கொடுத்துருவேன். இப்ப பாருங்க நம்பர் எடுத்தா ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா இந்த கண்டிஷன் படி தான் இந்த ஏ செக் பண்ணிருக்கோம். அந்த ஏ வந்து இந்த கண்டிஷன் இந்த ரிஜெக்ட் அப்படிங்கிற கண்டிஷன் படி இருக்கான்னு செக் பண்றோம். இல்ல ஏன்னா அது நம்பர்னு வருது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் இதுல இன்னொரு கண்டிஷன் வரும். என்ன கண்டிஷன் நான் எழுதணும்னா 0 to 9 அப்படின்னு. ஓகே 0 to 9 அப்படிங்கிறது எழுதணும். ஓகே. சோ 0 to 9 வருதுன்னா அப்போ நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல ஆல்பபெட்டா இருந்தாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் கேபிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல ட்ரூ வந்துடும். ஓகே. இப்போ அந்த இடத்துல நான் ஆல்பபெட்டை யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா ஆல்பபெட்டும் கொடுத்துக்கலாம் நம்பரும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சினாரி ஸோ இந்த இடத்துல ஜி போடுவாங்க. எதுக்குன்னா ஜீனா ஸோ இது பேர் தான் மாடிஃபையர் இந்த குளோபல் மாடிஃபையர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் குளோபலா செக் பண்றது. குளோபல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த பேட்டர்ன்ல இருந்து இந்த பேட்டர்ன் வரைக்கும் செக் பண்றதுக்கு தான் இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இதுல இன்னொன்று உண்டு. என்ன உண்டுன்னா ஸோ இந்த சிம்பிள்ஸ் எங்க இருக்கு. ஓகே. ஸோ இந்த சிம்பிள் நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ் வரும். எதுக்கு ஃபால்ஸ் வரும்னா எனக்கு இங்க பாருங்க அது நெகேஷன்ஸ். சோ அதை தவிர்த்து அப்படின்னு மீன். சோ பாருங்க ஓகே அந்த இருக்கும். சோ ஃபைன் இண்டிகேட்டர் நாட் பிட்வீன் த பிராக்கெட். சோ என்னன்னா இந்த இடத்துல இப்படி நான் கொடுத்துட்டேன்னா முன்னாடி இதை கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கும்னா இப்படி கொடுத்துட்டேன்னா இங்க இருக்கிற கேரக்டர் தவிர நீங்க எல்லா கேரக்டரும் சோ இங்க இருக்கிற கேரக்டரா மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு. சோ புரியுதா. ஒண்ணு இப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற கேரக்டர் நீ எடுத்துக்க. இப்படி கொடுத்துட்டோம்னா இது பேரு நெகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகேஷன் அப்படிங்கிறது நோ ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்கிற கேரக்டர்ல எதுவும் இங்க வந்துடக்கூடாது. அப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஸா தான் வரும். இப்போ நான் அந்த இடத்துல நம்பர் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபால்ஸா வரும். ஸோ ஃபால்ஸா வரும். இந்த இடத்துல ஆல்பபெட் யூஸ் பண்ணாலும் ஃபால்ஸா வரும். ஆல்பபெட் யூஸ் பண்ணாலும் ஃபால்ஸா வரும். ஊடைகளை நம்பர் யூஸ் பண்ணாலும் ஃபால்ஸா வரும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு அட் சிம்பிள் யூஸ் பண்றேன். அட் சிம்பிள் யூஸ் பண்றேன். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு ட்ரூ வரும். எதுக்குன்னா இங்க இருக்கிறத தவிர்த்து வேற ஏதாவது வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. சோ புரியுதா அந்த வழி நான் என்ன சொல்றேன்னு. எஸ் ஓகே. சோ அப்போ இந்த இடத்துல நெகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுது இந்த இடத்துல எந்த சிம்பிள் கொடுத்தாலும் நம்மளுக்கு ட்ரூ தான் வரும். ஸோ இந்த இடத்துல நான் அதில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்த உடனே எனக்கு ட்ரூ தான் வருது. தெரியுதா உங்களுக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுக்குறேன் ட்ரூ தான் வரும். ஏன்னா இதை தவிர்த்து ஒரு சிம்பிள் உள்ள வந்திருக்கா. ஸோ அதனால இது ட்ரூன்னு காமிச்சிடும். ஓகே டன். ஸோ இதான் ரிஜெக்ட்ஸுக்குன்னு அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இதான். ஓகே டன். இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ நான் இமெயிலுக்கு நான் செக் பண்ண போறேன். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் வேண்டாம். இமெயில் பெரிய கான்செப்டா இருக்கு. நம்பருக்கு நான் செக் பண்ண போறேன். நம்பருக்கு நான் எப்படி செக் பண்ண போறேன்னா இதான் என்னோட நம்பர். இதான் என்னோட நம்பர். ஓகே இதான் என்னோட நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நெகேஷன் தேவையில்லை.
ஸோ என்ன பண்ண போறேன், 0 to 9 இருக்கணும். அப்படிதானே? 0 to 9 இருக்கணும். அப்ப என்ன நடக்கும் எனக்கு, ட்ரூன்னு வரும். 0 to 9 கண்டிப்பா இருக்கணும். இப்போ எனக்கு அதுலயே ஒரு மிஸ்டேக் இருக்கு. இப்போ உங்க போன் நம்பர் இல்ல என்னோட போன் நம்பர், சோ உங்க போன் நம்பர் என்னோட போன் இல்ல, டோட்டலா இந்தியாவோட போன் நம்பரே எத்தனை டிஜிட் இருக்கும், 10 டிஜிட் இருக்கும். நான் அந்த இடத்துல நிறைய டிஜிட் கொடுக்குறேன். சோ அப்படி இருந்தாலும் எனக்கு ட்ரூ தான் வருது. ஏன்னா அந்த இடத்துல நம்பர் இருக்கா மட்டும் தான் செக் பண்றது. சோ அப்படி இருக்கும்போது இதையும் நான் ப்ரூவ் பண்ணணும். எனக்கு 10 டிஜிட் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். சோ அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இன்னொன்று இருக்கு. அதுக்கு பிறகுதான் அதுக்கு நேம் என்னது, குவான்டிஃபயர். சோ இது அதுக்கு நேம் தான். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது இந்த என். சோ என்னன்னா நாங்கள் இல்ல இந்த கேர்லி பேசஸ் மாதிரி இருக்கா அந்த இதுதான். சோ இது என்ன பண்ணணும்னா இதுல எத்தனை சீக்வன்ஸ் வேணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு மெயின். சோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சீக்வன்ஸ் போட்டுருவேன். சோ பாருங்க இந்த இடத்துல நான் சீக்வன்ஸ் போட்டுருவேன். சீக்வன்ஸ் போட்டு இந்த இடத்துல 10 அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். சோ இப்போ பாருங்க எனக்கு வந்து ஃபால்ஸ் வருதா, ஓகே டன். ஸோ சீக்வன்ஸை எதில் போடுறோம்னா 10 எடுக்குமான்னு தெரியல. ஸோ நான் 9 கொடுத்துக்கிடுவேன். ஓகே ஓகே டன். ஸோ என்னன்னா அதை விட்டுருங்க. என்னன்னா லாஸ்ட் என்னன்னா அது வந்து என்ன எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அதே தான், இப்போ நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ நம்பர் வந்துட்டு ஓகே. ஸோ இப்போதைக்கு 10 நம்பர் ஓகே. கரெக்டாக நம்பர் மட்டும் வரத மாதிரி, நம்பர் மட்டும் அலோவ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 0 to 9 கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இப்படி நான் 0 to 9 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு 0 to 9 மட்டும்தான் வரணும் அப்படி நான் கொடுக்கணும்னா அப்போ எனக்கு வந்து இதுக்குன்னு ஒரு மெட்டா கேரக்டர் உண்டு. ஸோ அந்த கேரக்டர் தான் இது. ஸோ எங்க இருக்குன்னா ஸோ மெட்டா கேரக்டர்ஸ் நம்ம எழுத கூட கொஞ்சம் ஷார்ட்டாக மாற்றும். 500 டிஜிட் மட்டும் தான். ஸோ பாருங்க இது 500 டிஜிட் ஒன்லி. ஸோ டெஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நான் உள்ள போறேன். ஸோ இந்த இடத்துல அதை டிஜிட்டை மட்டும் ஸோ டெஸ்ட் மேட்ச் பண்ணோம். ஸோ இது வந்து மேட்ச் மெத்தடை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதை வந்து மேட்ச் மெத்தடை வச்சு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். ஸோ ரிசல்ட் இந்த இடத்துல 0 மட்டும் வந்திருக்கு. சரி ஓகே டன். ஸோ இந்த இடத்துல மெட்டா கேரக்டர் என்ன பண்ணும்னா நார்மலா ஒண்ணுமே இல்லை. இப்போ 0 to 9 நம்ம அடிச்சிருக்கோமா, ஸோ அதே இதை அதை ஷார்ட் ஃபார்மா இந்த மாதிரி ஒரு சிண்டெக்ஸ் நம்ம கொடுத்தோம்னா, ஸோ இந்த சிண்டெக்ஸ்ல கொடுத்தோம்னா அது வந்து நம்பரா எடுத்துக்கிறோம். ஸோ இதை கேபிட்டல் டி போட்டோம்னா அது நெகேஷனா எடுத்துக்கிறோம். நெகேஷன். ஸோ இப்போ நம்பர் நம்பர் கொடுத்து நான் நம்பரா வேல்யூட் பண்றேன். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மா மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கேரக்டர்லாம கொடுத்து ஷார்ட் ஃபார்ம் மாத்துறதுக்கு தான் இந்த இடத்துல ஸ்லாஷ் டிஜிட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுது, டிஜிட் மட்டும் அலோவ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டா கேரக்டர்ஸ் உண்டு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்லாஷ் டி அடுத்த டபிள்யூ. ஸோ இந்த இதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற எதுவும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ இது வந்து நம்பருக்கு இப்போ நான் நம்பர் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இமெயிலுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா, ஸோ இமெயில் பார்த்தீங்கன்னா அதே இது இமெயில் ஏற்கனவே இருக்கு. console.log இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போறோம்னா அந்த அதே ரிஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நம்பருக்குள்ள ரிஜெக்ட்ஸ் தான். ஸோ அடுத்து இமெயிலுக்கு தான் ரிஜெக்ட்ஸ் எழுதணும். ஸோ இமெயிலுக்கு எப்படி ரிஜெக்ட்ஸ் எழுதலாம், இமெயில ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் போட்டுவிடும். ஓகே சிண்டெக்ஸ் போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு எனக்கு வந்து இமெயில் ரிஜெக்ட்ஸ் எழுதணும். ஸோ நீங்க சொல்லுங்க எப்படி எழுதுனா கரெக்டா இருக்கும், எப்படி எழுதணும். ஸோ இப்போ வந்து நான் இதை எப்படி இமெயில் ரிஜெக்ஷன் நான் பாக்குறேன்னா, நான் வந்து நம்பருக்கு வந்து ஒரே ஐடியா செக் பண்ணிடலாம். பட் ஏன்னா நம்பர் மட்டும் தான் அலவுடு. பட் இமெயிலுக்கு வந்து பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஐ மீன் ஆல்பபெட் நம்பரும் சேர்ந்துருக்கணும். ரெண்டாவது அட்டு இருக்கணும். தேர்டு ஜிமெயில் அப்படி ஒரு வேர்டு இருக்கணும். ஜிமெயில் வேர்டு இல்லை அந்த எந்த வேர்டு கூட இருக்கணும். அதுக்கடுத்து காம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ அப்போ இமெயிலுக்கு நான் தனித்தனியாக செக் பண்ணணும். ஸோ தனித்தனியாக செக் பண்ணதுக்கு நான் தனித்தனியா இந்த மாதிரி பேட்டர்ன் எழுதுறேன். பட் அதை குளோபலா செக் பண்ண போறேன்.
ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் குளோபல் இது வரும். எதுக்காண்டி வரணும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் என்னென்ன வரணும் எனக்கு. ஏ டு இசட் வந்துக்கலாம், அது கேபிட்டல்ல கூட வந்துக்கலாம், கேபிட்டல் வந்தாலும் நம்ம ஸ்மாலா மாத்திக்கலாம். ஓகே, ஏ டு இசட் கேபிட்டல் ஸ்மாலா போகுது. அதில் 0 to 9, 0 to 9 வந்துக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல வரணும். ரெண்டாவது என்ன வரணும்னா அச்சு வரணும். அப்படி அச்சு வரணும்னா பிளஸ் போட்டு அதுக்கடுத்து நான் இன்னொரு பேட்டர்ன் போடுவேன். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பண்றதுடைய கண்டிஷன். ஸோ அப்போ ரெண்டாவது பிளஸ் போட்டு இது ரெண்டாவது கண்டிஷன் நான் செக் பண்றேன். ஸோ ரெண்டாவது என்ன பண்றேன், இந்த இடத்துல அட்டு போடுறேன். ஸோ அதுக்கடுத்து மூணாவது போறேன். மூணாவது அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதே மாதிரி ஏ டு இசட் வரைக்கும் இருக்கணும். அந்த இடத்துல ஜிமெயில் அப்படிங்கிற கார்டு வரணுமா. ஸோ ஏ டு இசட் வரைக்கும் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஒரு பிளஸ் போட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா டாட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டாட் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அது வந்து ஒரு டாட்டுங்கிறது வந்து நம்ம டாட்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ரிஜெக்ட்ஸா மாறிடும். என்னன்னா அது ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா அது ஒரு ரிஜெக்ட்ஸோட பேட்டர்னா மாறும். பட் அப்படி இல்லை, டாட் இருக்கிறாங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணணும்னா நம்ம டாட்டையும் செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிய பண்றதுக்கு தான் இந்த இது இருக்கு. இந்த இது கொடுத்து நம்ம டாட் கொடுத்துட்டோம்னா அது டாட்டையும் செக் பண்ணோம். ஓகே, ஸோ டாட் இருக்கான்னு ஐடி செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிளஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து காம் என்னன்னா டாட் காம் அப்படின்னு வருதா. ஸோ அதையும் செக் பண்ணோம். அதுவும் ஏ டு இசட் வரைக்கும். ஸோ 39.com வந்து இன் கூட இருக்கலாம், டாட் காம் அடுத்து டாட் இன் அடுத்து டாட் யூஎஸ் பலது யூஎஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி ஏ டு இசட் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் போது இப்போ இந்த இமெயிலை நான் செக் பண்ண போறேன். ஸோ ரிஜெக்ட்ஸ் டாட் ரிஜெக்ட்ஸ் டாட் டெஸ்ட். ஸோ டெஸ்ட் இந்த இமெயிலை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் பண்றேன் இமெயில் கரெக்டாண்டு. ஸோ எனக்கு வந்து ரிஜெக்ட்ஸ் வந்து ஓகே. ஸோ 2 ரிஜெக்ட்ஸ் இருக்கனால அதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ட்ரூ வருது. ஏன்னா இந்த இமெயில் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல அட் இல்லாம நான் கொடுக்குறேன். ஸோ அட் இல்லாம கொடுக்கும் போது எனக்கு ஸோ அட் இல்லாம நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா எனக்கு இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன செக் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன்று செக் பண்றேன், ரெண்டாவது பிளஸ் கொடுத்து ரெண்டாவது ஒன்று செக் பண்ணிருக்கேன். என்ன செக் பண்றேன்னா அட் அப்படி அப்படிங்கிறது இருக்கான்னு செக் பண்ணிருக்கேன். ஸோ அட்டை ரிமூவ் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, என்ன ஆகுது, எரர் வருது, ஃபால்ஸ் ஆயிருது. ஸோ இப்போ அட்டை ரிமூவ் பண்ணுறேன், இந்த டாட் ரிமூவ் பண்ணுது. ஸோ டாட் ரிமூவ் பண்ண உடனே எனக்கு மறுபடியும் ஃபால்ஸ் தான். ஏன்னா டாட்டும் நம்ம செக் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அப்போ டாட்டே இருந்தால் மட்டும் தான் ட்ரூவா வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இமெயிலா ரிமூவ் பண்றேன். ஸோ டாட்டு அட்டு எல்லாமே இருக்கு. இப்போ இமெயில ரிமூவ் பண்றேன், எனக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா அச்சுக்கு அடுத்து என்ன செக் பண்றோம், இந்த மாதிரி இமெயில் கலெக்டர் வரணும் அப்படிங்கிறத ஆல்பர்ட்ல வரணும் அப்படிங்கிறத செக் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இமெயில் வேலிடேஷன் இப்படிதான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இமெயில் வேலிடேஷன் இப்படிதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டாட் காம். ஸோ காம் எதுவுமே நான் கொடுக்கலையா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா காம்ங்கிறது வந்து பேசிக்கா வரணும் கடைசி, அதுக்கு செக் பண்ணிருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம ரிஜெக்ட்ஸை 1 by 1 செக் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கடுத்து இப்போ காம், இப்போ லாஸ்ட் சாரி இந்த இடத்துல காம் வருது. ஸோ அந்த இடத்துல காமுக்கு அடுத்து பெருசா வேர்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா 2 to 3 வேர்டு இருந்துக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா அந்த சிண்டெக்ஸ் லாஸ்ட் இதுல நம்பர்ல ஒர்க் ஆகல. ஸோ ஆல்பர்ட்ல ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போ ட்ரூன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு போட்டேன். ஸோ ட்ரூன்னு தான் வருது. அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது லாஸ்ட் செக் பண்ணல. ஸோ நான் ஆர்என்டி பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். ஸோ ஓகே, இப்போ விட்டுருங்க. என்ன 2,3 அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, நான் ரிஜெக்ஷன் பார்த்தது 2 கேரக்டரும் 3 கேரக்டர்ல தான் இருக்கணும் இந்த இது. ஸோ 2 கேரக்டரும் 3 கேரக்டர், ஐ மீன் 2 கேரக்டர் டு 3 கேரக்டர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன் வரும், இல்ல டாட் காம் வரும். அதுக்கு மேல பெருசா எதுவுமே போகாது. எந்த வெப்சைட் எடுத்தாலும் பாருங்க, டாட் காம் இமெயிலா இருந்துச்சுன்னா டாட் இன் வரும், இல்ல டாட் காம் தான் வரும். அதுக்கு மேல பெரிய வேலை எதுவும் போகக்கூடாது. ஸோ அந்த வேலையை ப்ரிவென்ட் பண்ணி பாக்குறதுக்கு தான் அது. ஓகே, ஸோ இதை இப்படி விட்டுருங்க. ஸோ இப்படிதான் நம்ம ரிஜெக்ட்ஸை செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட போன்ல நார்மலா உள்ள வந்தாச்சு. உள்ள வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இமெயில் ரிஜெக்ட உள்ள எடுத்துட்டு
ஸோ உள்ள இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா அதே இமெயிலாம் ரிஜெக்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இமெயில் ரிஜெக்ட்ஸ் அப்படி எடுத்து காப்பி பண்ணி நான் உள்ள போட்டுருவேன். போட்டுட்டு இஃப் இது ட்ரூவா இருந்தா மட்டும்தான், ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு உள்ள போ, எங்க இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணு அப்படி சொல்றோம். கிரியேட் பண்ணு. எல்ஸ் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இதுக்குள்ள இருந்தா இதை வந்து அவ்வளோதையும் கிளியர் பண்ணணும். ஸோ அப்ப எல்ஸ்னா செட் இமெயில் எரர்ஸ் ஈக்குவல் டு இன்வேலிட் அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். ஸோ இன்வேலிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ இங்க கொடுக்குற ரிஜெக்ட்ஸை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன் இப்போதைக்கு. ஸோ இந்த கண்டிஷன் எங்க செக் பண்ணணும்னா எல்லாமே கரெக்டா இருந்ததுதான். ஸோ 6 அந்த கொடுக்குற எல்லா இன்புட்டும் கரெக்டா இருந்ததுன்னா அந்த இஃப்க்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த பிளாக்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கேக்குதா? ஸோ என்னன்னா நம்ம இமெயிலை ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். செக் பண்ணி சாரி நார்மலா எல்லா இன்புட்லையும் செக் பண்றோம். எல்லாமே கரெக்டா இருந்தாதான் அது கரெக்டாகி அந்த பிளாக்குள்ள போய் அந்த பிளாக்குள்ள என்ன யூஸ் பண்றோம்னா இமெயிலை செக் பண்றோம். ஸோ பாருங்க இந்த பிளாக் வந்து எம்டிஆர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். எம்டிஆர்ல எல்லாம் கரெக்டா இருக்கு. அதுக்கடுத்து அந்த பிளாக் இஃப்க்குள்ள போயிட்டு இன்னொரு இஃபை செக் பண்றோம். என்ன இஃபை செக் பண்றோம்? இமெயிலை செக் பண்றோம். ஸோ இப்படிதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னா நம்ம ரிஜெக்ட்ஸ் இருக்கா? ஸோ ரிஜெக்ட்ஸை கேக்குதா? ஸோ ரிஜெக்ட்ஸை நம்ம வந்து எழுதிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ டிஃபால்ட்டா எழுதிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. எழுதவும் பண்ணா தப்பு இல்லை. பட் இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு நிறைய எழுதுவோம். பாஸ்வேர்டு எப்படினாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டுக்கு நிறைய எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கலாம். பட் இப்படி எழுதுறதுக்கு பதிலா நார்மலா சிம்பிளா என்ன பண்ணணும்னா நீங்க ஆன்லைன்ல போய் எனக்கு இப்போ இமெயில் ரிஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இமெயில் ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ரிஜெக்ட்ஸே வந்துடும். சரிதா உங்களுக்கு? கேக்குதா? ஸோ இமெயில் ரிஜெக்ட்ஸே உங்களுக்கு வந்துடும். ஸோ இமெயில் ரிஜெக்ட்ஸே வந்துடும். அதை அப்படி காப்பி பண்ணி நீங்க போல யூஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, ஆமா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிடும். ஸோ எதுக்காண்டி நான் ரிஜெக்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரிஜெக்ட்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க. எனக்கு அது நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகே நீங்க. ஸோ அதுக்காண்டி தான் ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ 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 நீங்க வந்து ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கறது என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த மாதிரி எழுதி பார்த்துடுங்க. எழுதி பார்த்துட்டு நம்பருக்கு இமெயிலுக்கு வேற ஏதாவது கேரக்டருக்குலாம் எழுதி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்க நார்மலா ப்ராஜெக்ட் வந்தீங்கன்னா நார்மலா நம்ம இந்த மாதிரி ரிஜெக்ட்ஸ் எழுதிட்டு இருக்க முடியும். ஸோ இப்போ பாஸ்வேர்டுக்கு ரிஜெக்ட்ஸ் தேவைப்படுது. பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரிஜெக்ட்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்ச உடனே எனக்கு வந்து ஒண்ணு வரும். ஏதோ ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா யாரானு பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எழுதலாம், பிரச்சனை இல்லை. மைண்ட் கொடுத்து எழுதலாம். இது பேரு வந்து குரூப். இது வந்து குரூப்பா வேலையேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் கொடுத்து டைரக்டா எழுதலாம். ஓகே. ஸோ கொஸ்டின் மார்க்னா இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு உள்ள போனா. பட் நிறைய தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரிஜெக்ட்ஸ்ல. நார்மலா பாஸ்வேர்ட் ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு நெட்ல சர்ச் பண்ணாலே இந்த ரிஜெக்ட்ஸ் வந்துடும். அந்த ரிஜெக்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி நீங்க வந்து வேலையேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ரிஜெக்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ரிஜெக்ட்ஸ்னா என்ன? ஸோ ரிஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க சொல்லிட்டீங்க ரிஜெக்ட்ஸ்னா என்னன்னு. பட் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ரெண்டாவது ரிஜெக்ட்ஸை வந்து இப்போ எனக்கு ஒரு ரிஜெக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நான் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த ஸ்லாஷ் போட்டு கிட்ட பாஸ்வேர்ட் இல்ல அப்படி போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. டேரக்டா நெட்ல போவேன். ரிஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்டை மெத்தடை எடுத்து ஏதோ ரிஜெக்ட்ஸ் எடுத்து நான் எடுத்து ப்ராஜெக்ட்ல போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இவ்வளவு பெருசா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே. பட் இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ரிஜெக்ட் கான்செப்ட் வந்து எனக்கு தெரியும். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிஜெக்ட்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்க எல்லா கீவேர்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரிஜெக்ட்ஸ்ல. ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும் உள்ள இண்டிவிஜுவலா. பட் உங்களுக்கு ஒரு ரிஜெக்ட் கான்செப்ட் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து நெட்ல போய் ரெஃபர் பண்ணி
அந்த நெட்ல இருந்து ரிஜெக்ட்ஸை டைரக்டா எடுத்துக்கிடுங்க. எடுத்து நம்ம இதுல இமெயிலோ இல்ல பாஸ்வேர்டோ இல்ல ஃபோன் நம்பரோ இல்ல ஒரு ரிஜிஸ்டர் நம்பரோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோடோ அப்படி சொல்லி இப்போ நீங்க ஒரு இப்போ நீங்க ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க. ஸோ இப்போ உங்க ஆபீஸே இருக்குன்னு ஸோ அதுல இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பர் வரும். அந்த அக்கௌண்ட் நம்பர் இப்படிதான் இருக்கணும், 6 கேரக்டர்ல இருக்கணும், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி நீங்க வந்து ரிஜெக்ட்ஸை வச்சு நீங்க வேல்யூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் ரிஜெக்ட். ரிஜெக்ட்ஸ் வச்சு சிம்பிளா வேலிடேஷன் பண்றது தான் இந்த ரிஜெக்ட்.